கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேக்கரி கடையில் ஓசியில் பொருட்களை வாங்கிக் கொண்டு பணம் கேட்ட உரிமையாளரை தாக்கியதுடன் கடையை அடித்து துவம்சம் செய்த போதை ஆசாமிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமன் தீர்த்தம் பேருந்து நிறுத்தம் அருகே பேக்கரி கடை ஒன்று உள்ளது. இந்த கடையை திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் நடத்தி வருகிறார். கடந்த 15 ஆண்டுகளாக இப்பகுதியில் செயல்பட்டு வரும் இந்த கடைக்கு நாரியாம்பட்டி கிராமத்தைச் சார்ந்த தீர்த்தகிரி, ராமசாமி, திருப்பதி ஆகிய 3 பேர் மது போதையில் வந்துள்ளனர். பேக்கரி கடையில் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கியவர்கள் சுமார் 3 கிலோ வாழை பழங்களையும் எடுத்துக்கொண்டு பணம் கொடுக்காமல் சென்றுள்ளனர். ஏதோ மறந்துவிட்டு செல்கிறார்கள் என நினைத்த கடை உரிமையாளர் செல்வராஜ் அவர்களை நிறுத்தி பணம் கொடுக்குமாறு கேட்டுள்ளார். உடனே ஆத்திரமடைந்த அவர்கள், எங்கள் ஊரில் கடையை வைத்துவிட்டு எங்க கிட்டையே பணம் கேட்கிறியா என தகராறு செய்துவிட்டு பணம் கொடுக்காமலேயே சென்றுள்ளனர். செல்வராஜின் முகத்தில் பயத்தை பார்த்துவிட்ட அவர்கள் 3 பேரும் இன்று முதல் அவர் நமது அடிமை என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர். அடுத்த நாளும் அதேபோல் மதுபோதையில் சென்று பேக்கரியில் ஓசிக்கு பானிபூரி கேட்டு தகராறு செய்துள்ளனர். பானிபூரி இல்லை என்று சொன்னதும் கடையின் கண்ணாடியை உடைத்தவர்கள் செல்வராஜின் மனைவி ஈஸ்வரியிடம் ஆபாசமாக பேசி தகராறு செய்துவிட்டு சென்றுள்ளனர். இது குறித்து ஊத்தங்கரை காவல் நிலையத்தில் செல்வராஜ் புகார் கொடுத்துள்ளார். இதை அறிந்த போதை ஆசாமிகள் 3வரில் தீர்த்தகிரி என்பவர் அடுத்த நாள் இரவு மதுபோதையில் சென்று பேக்கரி கடையை அடித்து உடைத்து துவம்சம் செய்துள்ளார். இது குறித்து அனுமன் தீர்த்தம் வணிகர் சங்கத்தில் செல்வராஜ் புகார் அளித்தார். அனுமன் தீர்த்தம் பகுதியில் இவர்கள் இதேபோல தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டு வருவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் ஊத்தங்கரை காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளித்துள்ளனர். ஆனால் புகார் மீது காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அதை கண்டித்து அப்பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வியாபாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமந்தீர்த்தத்தில் அனுமந்தீஸ்வரரும் மற்றும் ஆஞ்சநேயர் கோயிலும் சிறப்பு வாய்ந்த புண்ணிய ஸ்தலங்கள். அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குளித்துவிட்டு நீராடிவிட்டு செல்கின்ற இடம். இந்த இடத்தில் சமூக விரோதிகளால் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பை இந்த அரசாங்கமும் மற்றும் அரசியல் கட்சிகளும் மற்ற காவல்துறை நண்பர்களும் வட்டாட்சியரும் மேற்கொண்டு முயற்சிகளை செய்து கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பு, வணிக சங்கங்களுக்கு பாதுகாப்பும், எங்கள் கடைகளை ஏற்கனவே ஒரு கடையை சூறையாடி ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு சேதம் ஏற்படுத்தியுள்ளார்கள். அந்த நஷ்டத்தை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். இதையடுத்து போலீசார் போதை ஆசாமிகளான ராமசாமி மற்றும் தீர்த்தகிரி ஆகிய 2வரை கைது செய்துள்ளனர். மற்றொருவரான திருப்பதியை தேடி வருகின்றனர்.